வணக்கங்க. வணக்கம் சார். நான் வந்து சில்வர் லைன் உரக்கமில்லேருந்து வரேன். சரிங்க சார். ஆ நீங்க வந்து நம்ம இந்த சில்வர் பாஸுங்கிற உரத்த வந்து பயன்படுத்தியிருக்கிறீங்க எல்லா பயிருக்கும். ஆமா சார். அது எவ்வளோ நாள் பயன்படுத்தியிருக்கிறீங்க? அதோட மகசூல் என்ன? ஓ! அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நெல்லுக்கு போட்டேன் சார். சரிங்க. ஏக்கருக்கு 3 மூட்டை ம். சில்வர் பாஸ் போட்டேன். ம். போட்டது போட்டு நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு. ம். நல்லா தூர் அடிச்சு வந்துச்சு. ம். வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. ம். பதர் நீக்கிய நெல்மணியாக இருந்துச்சு. ம். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30, 40, 35 மூட்டை எடுத்தோம் சார். ம். சில்வர் பாஸ் போட்டேன். அதுக்கு முன்னாடி 20 மூட்டை, ம். 18 மூட்டை தான் வரும் ஏக்கருக்கு. ம். ம். அப்ப இந்த சில்வர் பாஸ் போட்டது பிறகு எனக்கு வந்து 30 மூட்டை குறைவில்லாம இருந்துச்சு. ஆ. பதர் நீக்கிய நெல்மணி. சுத்தமா பதரே இல்ல உங்களுக்கு. பதர் இல்ல. ஆ. பதர் நீக்கிய நெல்மணி. ம். நல்லா இருந்துச்சு. அடுத்து கடலை போட்டிருந்தேன். ம். ம். கடலைக்கு ஏக்கருக்கு 3 மூட்டை ம். அதை நான் பயன்படுத்தினேன். ம். அந்த 3 மூட்டை ப போட்டு அடி உரமாவே போட்டு ம். பயன்படுத்தினேன். ம். நல்ல மண் வளத்தை குடிச்சு, வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. ம். கடலை நல்ல ஈல்டு பார்த்தீங்கன்னா கடலைக்கு நீங்க எவ்வளோ குடுத்தீங்க? ஒரு ஏக்கருக்கு எத்தன மூட்டை குடுத்தீங்க நீங்க? ஏக்கருக்கு 3 மூட்டை சார். 3 மூட்டை குடுத்தீங்க. 3 மூட்டை கொடுத்தோம் சார். ம். போட்ட பிறகு மற்றபடி வேற எந்த உரமும் போடல. ம். அது ம். போட்டதுக்கு பிறகு ம். வேற எந்த நல்லா செடி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. ம். தூரெல்லாம் நல்லா பார்த்தா வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. ம். கிழங்குகள் செடிக்கு 30 கல்லை 35 கல்லை குறைவில்லாமல் இருந்துச்சு. ம். நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு. ம். 30 மூட்டை குறைவில்லாமல் வந்துச்சு சார் ஒரு ஏக்கருக்கு. இப்ப இதுல வந்து அப்ப கடலையும் நல்லா முத்து முத்தா நல்ல பெரிய கடலையா இருந்துச்சு. கடலை நல்லா பருப்பு திரட்டி ம். நல்லா வெயிட்டேஜை கொடுத்துச்சு. ம். ஓட்டை இல்லா கடலை ஒரு கடலை கூட பொக்கு கடலை கிடையாது. ம். நல்லா எல்லாமே குவாலிட்டியா நல்லா ம். திறவுசா இருந்துச்சு கடலை. ம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடலை கூட வேஸ்ட்டு கிடையாது. ம். எல்லா கடலையுமே நமக்கு பயன்படக்கூடிய ம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மண் வளமும் நல்லா ம். நல்லா இருந்துச்சு. மண்புழுலாம் இப்படி நல்லா உற்பத்தி. ஒரு மண்புழுவெல்லாம் உருவாகுது. மண்புழு பார்த்தீங்கன்னா வெட்டும் போதே செடி பிடுங்கும் போதே செடி கீழேருந்து அடியிலேருந்து மண்புழுவெல்லாம் ம். உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. ம். மண்ணு நல்லா இருக்கு. ம். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சில்வர் பாஸ் உரம் போட்ட பிறகு ம். மண்ணு நல்லா இருக்கு. எதை அள்ளி போட்டோம்னாலும் தானா முளைச்சி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ம். குப்பை போட்டு தான் வரணுன்றதில்ல. ம். சில்வர் பாஸ் போட்ட பிறகு ம். வேற எதுவும் போறதில்ல. நல்ல வந்து முளைப்பு திறன் நல்லா இருக்கு. செடி வளர்ச்சி நல்லா இருக்கு. ம். ஈல்டும் குறைவில்லை. ம். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ம். தென்னைக்கெல்லாம் அதான் போட்டிருக்கேன். தென்னைக்கெல்லாம் இப்ப எவ்வளோ நீங்க எவ்வளோ வச்சீங்க சார், தென்னைக்கு? தென்னைக்கு நான் 5 கிலோ 3 கிலோ குறையாம வைப்பேன் சார். குறைய வைப்பீங்க. 3 கிலோவுக்கு இருந்து 5 கிலோ. ம். ஏன்னா 7 வருஷம் 8 வருஷம் தென்னை. ம். அதுக்கு கம்மியா இருந்துச்சுனாக்கா 3 கிலோ வைக்கலாம். ம். ம். 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுனாக்கா இன்னும் 2 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா 5 கிலோ ஈல்டு நல்லா ஒரு பாருங்க. மரத்துக்கு 5 கிலோ தென்னைக்கு. மரத்துக்கு 5 கிலோ நம்ம சில்வர் பாஸுங்கிற உரம். சில்வர் பாஸ் உரம் போட்ட பிறகு ம். காய் பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். தென்னை காய் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கும் பாருங்க. ம். ம். ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பாலை விடும், பூவெல்லாம் அப்படியே பிஞ்செல்லாம் கொட்டிடும். ம். ம். ஆனா இப்போ வந்து நம்ம வந்து இது வச்சதுக்கு பிறகு ம். தென்னை காயெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஓ. ஆமா, ஈல்டு பரவாயில்ல. ஆ. எல்லாரையும் பார்த்துட்டு பரவாயில்ல, என்ன உரம் வச்சீங்க, ம். என்ன உரம் வச்சீங்க? நான் சில்வர் பாஸ் தாங்க கொடுக்குறேன், ம். வேற எந்த உரமும் நான் போடுறதில்ல. ம். மெயின் வந்து சில்வர் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். இந்த உரத்தை போட்ட ஒருபாடு எனக்கு எதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு. ம். வாழைக்கு வச்சேன், வாழைக்கு அதே மாதிரி. ம். வாழைக்கு ஒவ்வொரு கும்பலா ஒரு 4 வாழை இருக்குனாக்கா அங்கனும் ஒரு கிலோ 1.5 கிலோவை ம். அப்படியே மணல இப்போ வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அது வந்து நீங்கள் எவ்வளோ 5 மூட்டைலேருந்து 6 மூட்டை வரைக்கும் வைப்பீங்களா 5 நீங்கள்? மூட்டை 6 மூட்டை போடும். முதல்ல எல்லாம் 20 காய் 8 சீப்பு 5 சீப்பு 6 சீப்பு தான் வரும். ம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 12 சீப்பு குறைவில்லாம வாழையும் தொடர்ச்சியா வரும். வாழையும் திரட்சியாக வருது. வாழையும் தொடர்ச்சியா இருக்கு. ம். கொலை தள்ளுறதும் பார்த்தீங்கன்னா ம். 10 12 சீப்பு குறைவில்லாம இருக்கு. ம். நல்ல வெயிட்டேஜ், காய் நல்ல குவாலிட்டியா நல்லா திரண்டு வருது சார். ம். சில்வர் இப்போ இது வந்து நம்ம மற்ற பயிருக்குன்னு வைக்கலாம், தோட்ட பயிர்கள் அந்த அனைத்து பயிருக்கும் கொடுக்கலாம் சார். தென்னைக்கு தென்னை இந்த மாமரம் மரக்கன்றுல இருந்து என்ன விவசாயம் பண்றோமா அனைத்துக்கும் சில்வர் பாஸ் போட்டோம்னா ம். நல்ல ஒரு எதிர்பார்க்கிற ஒரு ஈல்டு கிடைக்கணும். ம். மண் வளம் கிடக்கூடாது. ம். எந்தது போட்டோம்னாலும் நல்ல ஒரு வருமானத்தை. செலவு கம்மி இதுல. ம். செலவு இதுல குறைவு தான். அதிகமா மற்றதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ம். கெமிக்கல் எல்லாம் போடுறது கிடையாது. ம். நம்ம உரம் மட்டும்தான் போடுறது. ம். ம். வேற எதுவுமே இல்ல. நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குது. ம். அதனால எல்லா செடிகளுக்குமே இப்ப பழக்கன்றுகள் கொய்யா, மா, சப்போட்டா, ம். அந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, ம். அத்தி மரமெல்லாம் வச்சிருக்கேன். அத்திமரம் அத்தி வச்சிருக்கீங்க. மரமெல்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா காய்க்குது. ம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் போட்ட இப்போ ம். ஒரு
வாங்கி போட்டு இப்போ ஒரு 6 மாசம் இருக்கும். ஆ. இப்போ நல்ல ஒரு தெளிவா செடியெல்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்கு. ம். அதுக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு. ம். பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு சார். ம். சில்வர் பாஸ் போட்ட பிறகு ஆ. எனக்கு அந்த உரத்துல ஃபுல் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. வேற எல்லாமே கெமிக்கல் நாங்க போடுறது இல்ல சார். ம். ஒன்லி சில்வர் பாஸ் வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு கடலைக்கு போட்டேன். ம். 2 மூட்டை எடுத்து போட்டேன். சரிங்க. நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு. ம். அதே அடுத்த இது எல்லாத்துக்குமே அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார் ம். ம். இது வரைக்கும். சரிங்க. சில்வர் பாஸ் இங்க மணப்பாறையில ம். முச்சேந்தி சுப்பிரமணி உரக்கடையில சாரு நீங்க சொன்னீங்க, ம். அங்கேயே போய் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே இருக்கும், எல்லா சொசைட்டிலையுமே இருக்கும், எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். நீங்கள் இங்கே பக்கம்னால இங்கே வாங்கிட்டீங்க. நான் மற்ற விவசாயிக்கு சொல்லியிருக்கேன் சார். சொல்லியிருக்கீங்களா? வயல் அடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ம். அந்த உரம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். நானே எடுத்துட்டு வந்து ம். வாங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ம். அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி. அது இப்போ நெல்லுக்கு இப்போ போறேன் இருக்காங்க, ஒரு 4 பேர் போறேன் இருக்காங்க. ம். ம். சொல்லியிருக்கேன், அடி உரமா போறேன் இருக்காங்க. ம். ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை அவங்களுக்கு. 2லேருந்து 3 மூட்டை போடலாம். 3 மூட்டை கொடுக்கணும். நல்லா இருக்கு. 2 மூட்டை போட அடுத்து மேல் உரமா களை எடுத்துட்டு போடுவோம்ல. ஆமாம் ஸோ ஆமாம். அதுல ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துரும்ல சார். ம். So, ம். அப்படிதான் மொத்தத்தில் பார்க்கணும். மொத்தத்தில் 3 3 மூட்டை 3 மூட்டை. நெல்லுக்குன்னா 3 மூட்டை, கடலைக்கு 4 மூட்டை போட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆ. ஏன்னா மேல் உரமா அடுத்து வந்து களை எடுத்துட்டு போடணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன்னா வளர்ச்சி கொடுக்கணும், அதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன் சார். சரிங்க. வேற ரொம்ப என்ன சார் நன்றி. உரம் கேட்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் வருங்காலத்துலேயும் நம்ம சில்வர் பாசன் உரத்தை வாங்கி போட்டு நல்லா பயனடையும் மாதிரி நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்களும் மற்ற விவசாயிகளுக்கு நான் நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு நான் இதை அந்த சில்வர் பாஸை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மண்ணின் நண்பன் நம்ம உரம். ஆமா. ஆ. நல்ல ஒரு உரம். ம். மண்ணை கெடுக்காது, ம். மண் வளத்தை கொடுக்கும். ம். நல்ல எந்த ஒரு விவசாயம் செலவு குறைவு, ம். வருமானங்கள் அதிகம் கிடைக்குது சார். ம். சில்வர் பாஸை பொறுத்தளவு ம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ம். இந்த மனிதனும் நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. என்ன உணவு சாப்பிட்டோம்னாலும் ம். இப்போ கெமிக்கல் போட்டு சாப்பிட்றதுனால நிறைய வந்து நமக்கு வந்து அந்த சுகர், ப்ரெஷரு, ம். மூச்சுத்தனம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ம். ம். ஏன்னா அதனால வந்து இப்போ சில்வர் பாஸ் நம்ம வந்து நேச்சுரல் இந்த உரம் போடுறதுனால ம். நோய் தடுப்பு முறையும் நமக்கு கிடைக்கும். நம்ம உயிரினங்கள் அனைத்துக்கும் இதை கொடுக்கும்போது ம். இங்க உள்ள கோழி, ஆடு, மாடு எல்லாமே ம். நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு சார். சரிங்க. அதான் ஒரு நல்ல ஒரு